கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாளைக்கான தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட நாம் ஜெபித்து இந்த நாள் வகுப்பை ஆரம்பிக்கலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதிலும் நீர் எங்களோடு கூட இருந்து நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை குறித்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து இந்த நாளிலும் கற்றுக்கொள்ள போகிற காரியங்களை நீர் எங்களுக்கு போதித்தரல வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களை சகல சத்தியத்தின் பாதையிலும் வழி நடத்துவாராக. உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உமக்காக வாழ கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஓகே, நம்ம அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்திலே நம்ம கடந்த வாரத்திலே அனனியா என்கிறதான நபர்களை குறித்து பார்த்தோம். அதிலே ஒரு சில உபதேச காரியங்களை குறித்தும் நம்ம பார்த்தோம். ஞான ஸ்நானம் கொடுப்பது, அதே நேரத்தில் திருவிருந்து காரியங்கள் மற்றும் திருமணம் நடத்தி வைப்பது போன்றதான ஒரு சில காரியங்கள். இன்றைக்கு நாம் எப்படி அதை செய்து கொண்டிருக்கிறோம், அன்றைக்கு சபையாக கூடி வரும்பொழுது அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அதிலும் விசேஷமாய் நம்ம அங்கே பார்த்தோம், அனனியா என்கிற சீஷன் ஒருவன் இருந்தான். அவனிடத்திலே தேவன் தரிசனமாகி பேசுகிறார். நீ எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். அதே நேரத்திலே பவுலுக்கும் அவனை குறித்ததான ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ தேவன் 2 பேரிடத்திலும் பேசுகிறார். அவர்களிடத்திலே என்ன நடக்க போகிறது என்கிறதான காரியத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இவர்கள்தான் கொடுக்க வேண்டும், அவர்கள்தான் கொடுக்க வேண்டும், இப்படிதான் அப்படிதான் என்று சொல்லி அவர்கள் எதையும் நியமித்து வைக்கவில்லை. பவுலும் கூட சொல்லும் பொழுது ஒரு குறைந்த எண்ணிக்கையுள்ள நபர்களுக்கு மாத்திரம்தான் தான் ஞான ஸ்நானம் கொடுத்திருப்பதாக சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடிந்தது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், தேவனை பின்பற்றுகிறவர்கள் அதை செய்யலாம் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க முடிந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஞான ஸ்நானம் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் அதை என்னவென்று நினைக்கிறோம் என்று சொல்லுகிறதான ஒரு கேள்வி இருக்கிறது. நான் இதை உங்கள்கிட்டயே கேட்குறேன். 2 பேர் இருக்கீங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். உண்மையிலேயே உங்களுக்கு யார் வேண்டுமானாலும் ஞான ஸ்நானம் கொடுக்கலாம். அதற்கு அதாவது மேய்ப்பன் என்று சொல்லி நியமிக்கப்பட்டவர் தான் கொடுக்க வேண்டும் என்கிறதான நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் பிரபலமான மற்ற ஊழியங்களை செய்கிறவர்களும் அதை கொடுக்கிறார்கள். அப்படிதான் இருக்க வேண்டுமா, அல்லது தேவனை பின்பற்றுகிற ஒருவர், தேவனை நம்புகிற, தேவனுக்காக வாழ்கிற ஒரு மனிதன் கொடுக்க முடியுமா அப்படின்றத நம்ம யோசித்து நீங்கள் சொல்லலாம். போன வாரத்திலே நான் சொன்ன கருத்துக்களிலே உங்களுக்கு ஏதாவது இல்லை, இந்த கருத்து நீங்கள் சொன்னது ஒத்து போகலை, எனக்கு ஒத்து போகலை, அல்ல இன்றைக்கு இருக்கிறதான சபையின் கோட்பாடுகளோடு ஒத்து போகலை, அல்ல இந்த வசனம் சொல்லுகிறது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்கள் சொல்லுகிற கருத்து வேறு மாதிரி இருக்கிறது அல்லது வேறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது காரியம் இருக்கும் என்றால் நீங்கள் சொல்லலாம். பாஸ்டர்ஸ் கொடுக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? இன்றைக்கு பாஸ்டர் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை தான் நான் போன வாரத்துலேயும் சொன்னேன். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நம்ம அப்படி ஒரு கொள்கை வச்சுருக்கிறோம். மேய்ப்பன் ஊழியம் செய்கிறவர்கள், அவர்களை தான் நம்ம பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 5 வகையான ஊழியங்கள் சபையில் இருக்குது, ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரே ஒருவர் தான் சபையை நடத்துகிறதாக, அதாவது நாம் சபையாக கூடி வருகிறதான தேவனுடைய பிள்ளைகளை நடத்துகிறவராக இருப்பவர் ஒரே ஒருவராக தான் இருக்கிறார்கள். ஆனால் சபையிலே தேவன் 5 வகையான ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் மற்ற ஊழியங்கள் இன்றைக்கு பிரிந்து போய் அவர்கள் தனித்தனியாக இருக்கிறார்கள். அதிலே பிரபலமாக இருக்கிறவர்கள் இன்றைக்கு கொடுக்கிறார்கள் தானே. அப்போ அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா
அதுதான் என்னுடைய கேள்வி. மேய்ப்பர்கள் தான் கொடுக்கணும், மற்ற யாரும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்று வந்து பிரபலமானவர்கள், சுவிசேஷகர்களோ அல்லது தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி நாம் சொல்லுகிறவர்களோ ஞானஸ்நானம் கொடுக்கறத நம்ம ஒத்துக்கொள்ளுகிறோம். அப்போது அது சரியா இல்லையா? ஏன்னா நானே என்னுடைய கருத்தை மாத்திரம் சொல்லுகிறது போல் இந்த வசனம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படி செய்யலாமா, செய்யக்கூடாதா, செய்தால் என்ன? ஓகே, நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஜாஷுவா பிரதர் சொல்கிறாங்க பாஸ்டர்ஸ் கேன் கிவ். ஆமாம், அவங்க தான் கொடுக்குறாங்க இன்றைக்கும். மற்றவர்கள் கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? சிஸ்டர், அது வந்து உண்மையா ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு பின்னாடி அவரோட வழியில அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி நடக்கிறாங்க சொன்னா அவங்க கொடுக்கலாம். ஆனா ஓகே அந்த மாதிரி உலக பிரகாரமா இருந்துட்டு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்கன்னா அது தப்பு. ஓகே அப்படி நம்ம சொல்கிறோன்னா இப்போ பாஸ்டர்ஸ், மேய்ப்பன் ஊழியம் செய்கிறவர்களையும் ஒரு சிலர் அந்த கேட்டகரியில் வருவாங்க. அப்போ அவங்களையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, மற்றவர்கள் கொடுக்கலாம். எப்பொழுதுனா அவர்கள் உண்மையாக வாழும் பொழுது. உண்மைதான். ஏன்னா நம்ம உண்மையாக தேவனுக்காக வாழும் பொழுது தான் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யணும். அது வந்து ஒரு வேலிட் பாயிண்ட், கரெக்டான பாயிண்ட்டு. நம்ம அது க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி வைக்கும் பொழுது மேய்ப்பர்களில் ஒரு சிலரும் அப்போ அதுக்குள்ளார வரமாட்டாங்க. அப்போ அவர்களை என்ன சொல்லலாம்? இல்லை, அவங்க மேய்ப்பன் ஊழியத்துக்குன்னு வந்துட்டாங்க, அதனால் அவங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலாமா? ஜின்சி சிஸ்டருடைய கருத்து என்ன? கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம் தான் நினைக்கிறேன் மேடம். நினைக்கிறீங்க இல்லை, ஏன் கொடுக்கலாம், இல்லை ஏன் கொடுக்கக்கூடாது? இது வந்து நான் சொல்கிறேன்றதுக்காக, அதை தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறேன்றதுக்காகலாம் இல்லை. நீங்கள் ஒரு வேத வசனத்தையோ அல்லது இதுபடி தான் நடக்குது அப்படின்ற காரணத்தினாலேயோ இது செய்யக்கூடாது, இல்லை என்னுடைய கருத்து இதுதான், இதை ஏன் செய்ய வேண்டும், நான் அது ஆர்டினேஷன் வாங்குனவங்க தானே மேம் கொடுப்பாங்க. ஓகே, ஆர்டினேஷன். ஏன் நம்ம ஆர்டினேஷன் வாங்கணும்? இப்போ ஒரு சிலர் வந்து ஆர்டினேஷன் வாங்காமையும் மேய்ப்பன் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் இப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அரசாங்கம் கேள்வி கேட்கும் அப்படின்றதுக்காக ஒரு ஆர்டினேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. இல்லைன்னு சொன்னால் ஆர்டினேஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் அநேகர் ஊழியம் செய்கிறத நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் இந்த மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டிலேயே கொஞ்ச நாள் இருந்தது அந்த சட்டம். அப்போ அதுக்கப்புறம்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும், இவர் வந்து இந்த ஊழியத்தை செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தில் ஏதாவது கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது பிரச்சனை வரும். அதனால் ஒரு சர்டிஃபிகேட் ஆகையினால ஆர்டினேஷன் அப்படின்லாம் சொல்லி அநேக விஷயங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி இல்லைன்னு நான் சொல்லலை. அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காதவங்க கூட அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு ஆர்டினேஷன் கட்டாயம் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக சென்றார்கள். அப்போது ஒரு சிலர் வந்து ஆனால் ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அவர்களையும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவோ திருவிருந்து கொடுக்கவோ அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுக்காம ஒரு மூத்த ஊழியர் அப்படின்னு சொல்கிறவருக்கு கீழாகவே வைத்திருக்கிறாங்க. அது என்ன கோட்பாடு? நான் இந்த கேள்வி கேட்டால் தவறாயிருமோ, இது வந்து வேறு மாதிரி போயிருமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அப்படி யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளவே முடியாது. ஜாஷுவா பிரதருக்கு வேறு ஏதும் கருத்துக்கள்? நோ. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அவர்கள் தேவனுடைய வழிபடி சரியாக நடந்தால் கொடுக்கலாம் அப்படின்றது அவர் கருத்து. அதனால் அவருக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது ஜின்சி சிஸ்டர் ஆர்டினேஷன் வாங்கியிருக்கணும். ஓகே, அது எங்க சர்ச்ல அப்படி மேம், அதான் அப்படி சொன்னேன். உங்கள் சர்ச்சில் நம்ம வந்து அதை தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு டினாமினேஷன், நாங்கள் ஒரு ஸ்தாபனம், நீங்கள் ஒரு ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, நான் இருக்கிற ஸ்தாபனத்துலேயும் அதுதான். ஏன்னா நீங்கள் முன்னாடி இருந்த ஸ்தாபனம் வேறு, இப்போ திருமணத்திற்கு அப்புறம் இருக்கிற ஸ்தாபனம் வேறு. ஆனால் ரெண்டுலேயும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சில விஷயங்களை தவிர ரெண்டு ஸ்தாபனங்களும் பின்பற்றுகிற காரியங்கள் ஒரே போல் இருக்கிற காரியங்கள் தான். அப்போது ஸ்தாபனங்கள் சொல்லுகிறது தான் நமக்கு முக்கியமானதா,
அப்போ நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுதும் ஸ்தாபனத்தின் கோட்பாடோடு தான் வாசிக்க வேண்டுமா, கொள்கையோடு தான் வாசிக்க வேண்டுமா, இல்லை வேதத்தை வாசிக்கும் பொழுது திறந்த கண்ணோட்டத்தோடு வாசிக்க வேண்டுமா? நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து நான் போன வாரமே ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன அப்படின்னு சொன்னால், அது இன்னொரு ஸ்தாபனத்தை சேர்ந்த ஒரு மூத்த ஊழியருடைய ஒய்ஃப் சொன்ன பதில் தான் அது. இதை மற்ற ஊழியர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் அந்த போன வாரத்தில் சொன்ன ஒரு விஷயம் அந்த வாரத்திலே நடந்த ஒரு காரியம்தான். ஒரு மூத்த ஊழியருடைய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் சபையில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்யலாம், இல்லைனா ஏன் அதை செய்ய வேண்டும், நீங்கள் ஏன் பிரச்சனைக்கு வழிவகுக்கிறீங்க அப்படின்றது போல் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கறது மற்றவர்கள் இவங்க கொடுக்கட்டும் இல்லை அவங்க கொடுக்கட்டும் அப்படி இப்படின்லாம் யோசிக்கணும், அடுத்து பெண்கள் கொடுப்பது அப்படின்ற ஒரு கருத்து வந்த பொழுது ஏன் பெண்களும் கொடுக்க வேண்டும், அவர்களும் கொடுக்க வேண்டாம், பாஸ்ட் வர வரைக்கும் காத்திருக்கலாமே, ஏன் இந்த வாரம் கொடுக்க வேண்டிய ஞானஸ்நானத்தை அடுத்த வாரம் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது போல் சொன்னாங்க. அப்போது பிலிப்பு கந்தாகை மந்திரி கிட்ட சொல்லியிருக்கலாம், நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறேன், வாங்க திரும்ப எருசலேமுக்கு போவோம், பேதுருவோ இல்லை யாரோ கொடுக்கட்டும். ஆனால் அங்கே அவரே கொடுக்குறாரு. அப்போது அது சரியா? ஓகே, நீங்கள் எல்லாவற்றையும் யோசிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம கேள்வியை அப்படியே வச்சுட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி நாமவே இருந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு நாளும் தீர்வு ஆகாது. அதே நேரத்தில் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம சபையினுடைய கோட்பாடு கொள்கை எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்துவிட்டு, தேவன் இந்த வசனத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், ஏன் இந்த காரியங்கள் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவர்கிட்ட இவ்வளவு வார்த்தைகள் மட்டும்தான் நமக்கு கொடுக்கணும்னு இருந்துச்சா? இல்லை. சீஷர்கள்ட்டே சொல்லும் பொழுது சொல்கிறாரு, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு இப்பயே சொன்னால் உங்களால் தாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதே போல தான் நமக்கு ஆண்டவருடைய காரியங்கள் எழுதி கொடுக்கணும்னு சொன்னால் எவ்வளவோ காரியங்கள் எழுதி கொடுக்க முடியும், எல்லாவற்றையும் சொல்ல முடியும். ஆனால் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போது இது எழுதி கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? இது மொழிபெயர்க்கப்பட்டு பல்வேறு ஆண்டுகளை கடந்து பல்வேறு சவால்களை சந்தித்து இன்றைக்கும் அது நம்முடைய கரத்திலே இருக்கிறது. அப்போது அதனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தைகளை நம்முடைய கரத்திலே சேர வைத்திருக்கிறார்? அப்போ அதுக்கெல்லாம் ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. எதுவும் எந்த ஒரு விஷயமும் ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு திட்டம் இல்லாமல் நடக்கலை. ஏதோ எதேர்ச்சையாக நடந்துருச்சு அப்படின்றதற்கு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வேதத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் வாசிக்க முடியும். நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொள்ளுகிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்முடைய மரண பரியந்தம் சதா காலமும் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மை நித்தியத்துக்கு அழைத்து செல்கிறவர். அப்போது இப்படி எல்லா காரியங்களையும் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? அப்போ இந்த வேதம் நம்முடைய கரத்திலே சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் சேர்ந்திருக்கிறது, இதற்கான நோக்கம் என்ன, நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் நமக்கு எதை சொல்லி கொடுக்க விரும்புகிறார், இதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஏதோ வேதத்தை வாசிக்கிறோம், நம்முடைய ஒரு சில நேரங்களில் என்ன செய்கிறோம்னு சொன்னால் வேதத்தை படிக்கிறோம், நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ளுகிறோம், நல்லது. ஆனால் அந்த அறிவு எதற்காக பயன்படுகிறது? நாம் ஆண்டவருக்குள்ளே வளருகிறதற்கு, அவரிலே கட்டப்படுகிறதற்கு, வேரூன்றுவதற்கு பயன்படுகிறதா? இல்லை என்று சொன்னால் அது அறிவாகவே மாத்திரம் இருந்துவிட்டு சென்று, அதாவது தகவல்கள் மாத்திரம், வேதத்தை குறித்த அறிவு, வேதம் இதை சொல்லுகிறது, இன்னது சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் மாத்திரம், அதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியும். அதாவது எப்படின்னு சொன்னால், கேள்வியுமே பரீட்சைக்கு எழுதுறது போல் கேள்வி கேட்டால் அதில் இருக்க பதிலை சொல்ல தெரியும். ஆனால் அது என்ன, ஏன் இப்படி சொல்லி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நமக்கு பதில் சொல்ல தெரிகிறதா?
அப்படின்லாம் சொல்லி நம்ம யோசிக்கணும், தியானிக்கணும். அதனால தான் நம்ம வேதத்தில் ஆங்காங்கே வாசிக்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், வாசிப்பது மாத்திரமல்ல, நாம் வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தியானிக்கிறதுனா ஏதோ காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு முறை இத்தனை அதிகாரங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி வாசிப்பதோ, அல்லது இரவு ஒரு குறிப்பிட்ட அதிகாரங்களை வாசிப்பதோ, அல்லது போட்டி என்று சொல்லி வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட புஸ்தகத்தை வாசிப்பதோ இத்தோடு நின்று விடுவது இல்லை. தியானம் என்பது அதை குறித்ததான ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருந்து கொண்டே இருப்பது. தேவனுடைய வார்த்தையை குறித்ததான ஒரு சிந்தனை ஓட்டம். ஏன் இங்கே இப்படி சொல்லியிருக்கிறார், என்ன சொல்ல விரும்புகிறார், இந்த காரியத்திலே நான் எப்படி செயல்படுகிறேன், சபையாகிய நாங்கள் எப்படி செயல்படுகிறோம், இந்த வார்த்தையின்படி தான் செயல்படுகிறோமா இல்லையா என்று சொல்லி நாம் கேள்வி கேட்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுக்குள்ளே வளர முடியும். ஓகே, நம்ம இந்த காரியங்களை அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம்தான் நம்முடைய சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மாதிரியாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்தது இன்னொரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு சபையிலே 5 ஊழியங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறதா இல்லையா? இன்றைக்கு சபையிலே 5 ஊழியங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறதா இல்லையா? நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இது அவ்வளோ பெரிய கேள்வியா? எஸ் ஆர் நோ? ஆம், இல்லை, அவ்வளோதான் எனக்கு தேவையான ஆன்சர். தனித்தனியா நடக்குது மேம். தனித்தனியாக நடக்குது, ஒன்றாக இணைந்து செயல்படவில்லை. ஓகே, நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த 5 ஊழியங்களை குறித்ததான காரியத்தை நமக்கு சொல்லுகிறதான வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். எபேசியர் 4:11 13. மேலும் வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஓகே, நம்ம இங்கே வாசிக்கிறோம் எதற்காக இந்த 5 ஊழியங்கள் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றத தான் நம்ம இந்த 11ஆம் வசனத்திலேருந்து பார்க்குறோம். ஒன்று, என்ன செய்யணும்? விசுவாசத்திலும் அறிவிலும். எந்த விசுவாசத்திலும் அறிவிலும்னா தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக வேண்டும், ஒரு மனது உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். 2வது, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். நம்ம அவருடைய வளர்ச்சிக்கு தக்க, ஏனென்று சொன்னால் நாம் அவரோடு கூட உடன் சுதந்திரராக இருக்கிறோம். அப்போ அவரோடு கூட அந்த பூரண அவருடைய வளர்ச்சிக்கு தக்க அந்த அளவுக்கு தக்க நம்ம பூரண புருஷராகும் வரைக்கும். அதே நேரத்தில் நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலையும் கூட நம்ம ஒரு விஷயத்தை வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம வாசிக்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன், நம்முடைய உடன் சுதந்திரராக காணப்படுகிற கிறிஸ்து, அப்போது அவர் எந்த நிலைமையிலே எந்த அளவுக்கு இருக்கிறாரோ அந்த அளவிற்கு நாமும் பூரணம் உள்ளவர்களாய் காணப்படுகிறதற்கு அடுத்தது நம்ம பார்க்கிறோம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும், அதாவது அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரால் பரிசுத்தமாக்கப்பட்ட எல்லாரும் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். எதற்காக? சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது, அறிவிப்பது, உலகமெங்கும் கொண்டு செல்லுகிற அந்த ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும்.
அவருடைய சரீரமாக காணப்படுகிற நாம் எல்லாரும் பக்தி விருத்தி அடைவதற்காகத்தான் சிலர் அப்போஸ்தலராக, சிலர் தீர்க்கதரிசிகளாக, சிலர் சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இப்போ இதில் அப்போஸ்தல ஊழியம் என்று சொல்லுவது இன்றைக்கு எப்படி இருக்கிறது? யார் அப்போஸ்தலர்கள்? இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், மேய்ப்பர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களே ஒரு குறைந்த காலத்திற்கு பிற்பாடு ஒரு 4-5 கிளை சபைகள் அவர்களுக்கு கீழே வந்துவிட்டால் அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டு கொள்ளுகிறார்கள். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரும். ஆனால் உண்மையிலேயே அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறவர் யார் அப்படின்றத நம்ம வேதத்திலிருந்து தான் ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்தது தீர்க்கதரிசிகள். இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசிகள் யார்? மூன்றாவது சுவிசேஷகர்கள். இவர்கள் யாராக இருக்கிறார்கள்? எங்கே இருந்து இந்த காரியத்தை செய்கிறார்கள்? நான்காவது மேய்ப்பன். இதை தான் நம்ம இன்றைக்கு ஆல்மோஸ்ட் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு சொன்னால் மேய்ப்பன் ஊழியம். ஆனால் அவர்களை நம்ம அழைக்கிறது பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இன்னொரு விதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது போதகர்னு சொல்லி தமிழில் சொல்லும் பொழுது அவர்களையே தான் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் போதகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் டீச்சர்ஸ். இப்போ இந்த டீச்சர்ஸ் எங்கே போயிட்டாங்க? செமினாரிஸ்க்கு போயிட்டாங்க, பைபிள் காலேஜஸ். அங்கே மட்டும்தான் நம்ம டீச்சர்ஸை பார்க்க முடியும். சர்ச்சஸில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் பாஸ்டரே தான், அதாவது மேய்ப்பனே தான் மேய்ப்பனாகவும் இருப்பார், டீச்சராகவும் இருப்பார். அவரே அப்புறம் தீர்க்கதரிசியாகவும் இருப்பார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்போஸ்தலனாகவும் மாறிடுவார். அவர் சுவிசேஷ வேலையை செய்கிறதுனால சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறாரு. ஆனால் அதை சுவிசேஷகன் மட்டும் சொல்லிக்கொள்வது இல்லை. சுவிசேஷகர்கள் மாத்திரம் நம்ம இன்றைக்கி பார்த்தோன்னு சொன்னால் அவர்கள் பெரிய பெரிய மினிஸ்ட்ரிஸ், ஊழியங்கள் அப்படின்னு சொல்லி வைத்து தனித்தனியாக இருந்து செயல்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்போ இந்த விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டும். அடுத்து இங்கே இன்னொரு விஷயத்தை பார்த்தோம். 12ஆம் வசனத்தில் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. இந்த பரிசுத்தவான்கள் யார்? நம்ம ஒரு முதிர் வயதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் ஊழியம் செய்து தேவனுடைய காரியத்திற்காக நிறைய விஷயங்கள் செய்து அவருக்காகவே வாழ்ந்த அவர்களை பார்த்து தான் என்னன்னு சொல்லுவோம்? பரிசுத்தவான்கள்னு சொல்லுவோம். மற்றவர்கள்லாம் அப்போ மற்றவர்களையெல்லாம் தேவன் பரிசுத்தமாக்கினாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது ஏதோ வசனம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவோ, இல்லை ஒன் வேர்டு கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணுறதுக்காகவோ, இல்லை குயிஸில் கலந்துக்கிறதுக்காகவோ இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்போஸ்தலர் 13:1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஓகே, இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? அந்தியோகியா என்கிற பட்டணத்திலே ஒரு சபை இருக்கிறது. அங்கே தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருகிறார்கள். அப்போது அந்த கூடி வருகிறதான இடத்திலே ஒரு 5 பேருடைய பெயர் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 பேரும் யாராக இருந்தார்கள் என்பதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். இன்னும் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை. ஆனால் ஒரு 5 பேருடைய பெயரை சொல்லி அவர்கள் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள் என்று சொல்லி நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம தொடர்ந்து இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகளை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிய வரும். என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் சபையிலே நம்ம மூப்பர்களாக நியமிக்கப்பட்டவர்கள், அந்த சபையை நடத்துகிறவர்கள், மேய்ப்பன் ஊழியத்திற்காக நியமிக்கப்படுகிறவர்கள், அது மாத்திரம் இல்லாமல் தீர்க்கதரிசிகளாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அநேகரை குறித்து வாசிக்க முடியும். அப்போது இவர்கள் எல்லாரும் தனித்தனியாக அவரவர் இஷ்டத்திற்கு காரியங்களை செய்தார்களா அப்படின்னு சொன்னால் இல்லை.
அவர்கள் ஒன்றாக இணைந்து, அதாவது தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாய் இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தையை அவர்கள் எல்லாரும் பிரசங்கிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தின் ஊழியத்தை செய்கிறார்கள். அப்படி செய்கிற அவர்கள் எல்லாரும் அவரை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதை எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோமானால், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 2 அதிகாரத்திலும் ஒரு பிரச்சனையை குறித்து பேசப்படுகிறது. 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது என்ன பிரச்சனை குறித்து பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னால், பேதுரு புறஜாதியாக இருந்த கொர்நேலி வீட்டுக்கு போய்விட்டு வருகிறார். நீர் எப்படி அங்கே போகலாம், நீர் எதற்காக அங்கே போனீர் அப்படின்னு சொல்லி அங்கே கேள்வி எழுப்பப்படுகிறத பார்க்குறோம். இன்னொன்று, இந்த 15ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும் பொழுது புறஜாதிகளும் ரட்சிக்கப்படுகிறார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். யூதர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்போ இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சபையாக கூடி வருகிற நேரத்திலே அவர்களுக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், யூதர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் ஆதி நாட்களிலிருந்தே தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நாங்கள் சொல்லுகிறது தான் என்னது சரி. நீங்கள் விசுவாசம் வைக்கிறோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது, விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்கிறாங்க. ஒரு குழப்பம் நடைபெறுகிறது. இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது, புறஜாதியான்ட்ட போகக்கூடாதுன்னு ஒரு பக்கம் பிரச்சனை, புறஜாதியான் ரட்சிக்கப்படும் பொழுது இப்போ இன்னொரு பிரச்சனை வருகிறது. அப்போ இதையெல்லாம் தீர்க்கிறதற்காக அவர்கள் என்ன பண்ணலை, தங்களுடைய இஷ்டத்திற்கென்று எல்லாவற்றையும் செய்து கொள்ளலை. அதே நேரத்தில் நான் சொல்கிறத தான் நீங்கள் எல்லாரும் கேட்கணும், நான் தான் பாஸு, நான் தான் டானு அப்படின்னு சொல்லி அங்கே யாரும் என்ன பண்ணலை, எழும்பியும் நிற்கலை. கூடி வருகிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள், பிற்பாடு ஒரு முடிவிற்கும் வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து இருந்து போதித்த நாட்களில் இருந்த பேதுருவிலிருந்து அவருடைய மற்ற சீஷர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். இப்போது கிறிஸ்துவின் இடத்திலிருந்து தரிசனத்தை பெற்றுக்கொண்ட, அவராலே அழைப்பை பெற்ற பவுல் இருக்கிறார். அவரோடு கூட சேர்ந்து ஊழியத்தை செய்கிற பர்னபா, இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். இப்படி இவர்கள் எல்லாம் இருந்து என்ன செய்கிறார்கள், நான் தான் டைரெக்டாக ஆண்டவரிடத்துலேருந்து எல்லா தரிசனத்தையும் பெற்றுக்கொண்டேன், நான் தான் இப்படி அவரோடு கூடவே இருந்தேன், நான் இதை செய்தேன் அதை செய்தேன். யோவான் சொல்லியிருக்கலாம், நான் அவருடைய மார்பிலேயே சாஞ்சிருந்தேன், எனக்கு தான் எல்லாமே தெரியும். அப்படி அவர்கள் எதையுமே செய்யலை. கூடி வந்து ஆலோசனை செய்து ஒரு முடிவிற்கு வருகிறார்கள். பிற்பாடு அந்த முடிவு எல்லா சபைகளுக்கும், எங்கெங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரிடத்திற்கும் அது அனுப்பப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி அனுப்பும் பொழுதும் கூட யார் இடத்துல கொடுக்கிறார்கள், 2 பேரிடத்துல கொடுத்து அனுப்புகிறார்கள். நம்ம அதை அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோடே அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். இப்போ இவர்கள் 2 பேரும் தான் இந்த முடிவு எட்டப்படுகிறது. அதை நிருபமாக ஒரு கடிதமாக வாங்கி கொண்டு அநேக இடங்களிலே காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளிடத்திற்கு, சபையாரிடத்திற்கு போய் அதை கொடுப்பதற்காக, அவர்களிடத்தில் சொல்லுகிறதற்காக போகிறார்கள், அனுப்பிவிடப்படுகிறார்கள். இவர்கள் 2 பேரும் யார், தீர்க்கதரிசிகளாக இருந்தவர்கள். அப்போ இவர்கள் அங்கே போகும் பொழுது அங்கே இருக்க சகோதரருக்கு ஒரு நன்மை உண்டாகிறது, அவர்களும் இவர்களினாலே பிரயோஜனம் அடைகிறார்கள். ஏதோ இந்த செய்தியை போய் கொடுத்துட்டு வந்தோம், ஒரு லெட்டர் நம்ம போய் கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இல்லாமல், அவர்கள் தேவனாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில காரியங்களை அங்கே செய்கிறார்கள். அப்போ நீ எப்படி யூதாசியில் அங்கே போய் இந்த வேலையை செஞ்சீங்க, நாங்கள் என்ன சொன்னோமோ அதை செஞ்சுட்டு வந்திருக்க வேண்டிதானே, நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க, ஆனால் நீங்கள் இப்போ எங்களுக்கு கீழே தான் இருந்து செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கவில்லை.
அப்போ இவைகளை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? ஏன் இன்றைக்கு நம்மாலே ஒன்றாக இணைந்து செயல்பட முடியவில்லை? காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கணுன்றதுக்காக இந்த 5 விதமான ஊழியர்களையும் ஊழியங்களையும் எழுப்பியிருக்கும் பொழுது நம்ம ஏதோ ஒன்றை மாத்திரம் வைத்து கொண்டிருப்பது சரியானதாக இருக்குமா? இதையெல்லாம் நம்ம யோசிப்போம். அப்போது இதையெல்லாம் ஒரு கூடி வருகிற, அதாவது இப்போ எல்லாரும் ஒரே இடத்துல இப்போ கூடி வர முடியுமா? எல்லாரும் ஒரே இப்போ அன்றைக்கு நம்ம பார்க்குறோம், எல்லாரும் ஒரே இடத்துல அப்படியே இருந்துடல, ஆங்காங்கே இருக்கிறார்கள். பிரச்சனைகள் என்று சொல்லும் பொழுது சபையை நடத்துகிறவர்களாக, அந்த கண்காணியாக வைக்கப்பட்டவர்கள், போதகராக இருக்கிறவர்கள், அதே நேரத்தில் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறவர்கள், மேய்ப்பன், இந்த ஊழியங்களை செய்கிறவர்கள் ஒன்றாக இணைந்து காத்திருந்து ஆலோசனை செய்து தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஏதோ வந்தோடனே நாங்களாம் யூதர்கள் இப்படி தான் இருப்போம், அதனால் நீங்களும் நாங்கள் சொல்கிறதையே செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாரும் முடிவெடுக்கலை. அதே நேரத்தில் தேவன் என்னை புரஜாதேரத்திற்கு அனுப்பியிருக்கிறார், நீ என்ன இதை புரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் இன்னொரு முடிவு எடுத்துக்கொண்டும் போகலை. அப்போ ஆலோசனை, டிஸ்கஷன் என்பது அவர்களுக்கு ஒரு முடிவு எட்டுகிறதற்கு ஒரு வழியாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆளாளுக்கு ஒன்று, அவருக்கு தெரிந்தது, அவரவருக்கு புரிந்தது, அவரவருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லி கொண்டு போகிறவர்களாக மாறி போயிருக்கிறோம். அப்போ ஏன் என்கிறதான கேள்வி நமக்குள்ளே எழும்ப வேண்டும். அதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும், தியானிக்கணும். அப்போஸ்தலருடைய நடபடிகள், நிருபங்களை வாசிக்கும் பொழுது இன்றைக்கு நாம் அவருடைய சரீரமாகிய சபையாகிய நாம் இப்படித்தான் செயல்படுகிறோமா? இல்லை என்றால் நாம் எங்கே சீர்பொருந்த வேண்டும்? அதை தான் நம்ம அங்கே வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு அவருடைய சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும்படியாக. இதெல்லாம் எங்கே நம்ம விட்டுட்டோம்? எங்கே நம்ம தொலைச்சிட்டோம்? ஏன் நம்ம இவைகளையெல்லாம் சரியாக செய்யவில்லை என்கிறதான கேள்விகள் கேட்பதோடு நின்று விடாமல் அதை சரி செய்வதற்கு, சீர்பொருந்துவதற்கு முயற்சி செய்கிறவர்களாக, அதற்கு நாம் ஒரு கருவியாக, பாத்திரமாக இருக்க வேண்டும். ஓகே, நம்ம இதை சிந்திப்போம். அதன்படி தேவனிடத்திலிருந்து அவருடைய தயவையும் கிருபையையும் பெற்றுக்கொண்டு செயல்படுகிறவர்களாகவும் காணப்படுவோம். ஓகே, நம்ம இப்போது இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் என்ன அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் செய்ததான ஊழிய பிரயாணங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழிய பிரயாணங்களை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்தியோகியா என்கிறதான சபையிலே இருக்கிறார். அங்கே அந்த பட்டணத்தில் இருந்து அங்கே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்து கொண்டிருக்கிறதான நாட்களில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இவர்களை என்னுடைய ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி பிரித்து விட சொல்லும் பொழுது அவர்கள் உபவாசித்து ஜெபித்து கைகளை வைத்து அனுப்புகிறார்கள். இதையும் ஒரு மாதிரியாக வைத்து தான் இன்றைக்கு ஆர்டினேஷன் அப்படின்னு சொல்கிறது கை வைத்து அனுப்புகிறது. ஜெபிக்கிறோம், கை வைக்கிறோம், அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆர்டினேஷன் கொடுக்கறதுல இது ஒரு பாயிண்ட்டாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆர்டினேஷன் எதற்காக கொடுக்கப்பட்டது? இது எந்த விஷயத்துக்காக செய்யப்பட்டது? ஆண்டவர் அவர்களை அனுப்புங்கன்னு சொல்கிறாரு. அதனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி உபவாசித்து ஜெபித்து கைகளை வைத்து அனுப்புகிறார்கள் அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது நீங்கள் இனிமேல் இந்தந்த விஷயத்தை செய்யலாம், இந்தந்த விஷயம் செய்கிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிராண்டட்னு சொல்லி அனுப்புனாங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் இது ஆர்டினேஷனுக்குள்ள ஒரு வசனமாக இருக்கிறதையும் கூட நம்ம பார்க்க முடியும். சரி, அதையும் கூட நீங்களே சிந்தியுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது இப்படியாக அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இப்படி அவர்கள் அனுப்பப்பட்ட பொழுது என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட பட்டணங்களுக்கு செல்லுகிறார்கள். அங்கே தேவனை குறித்து, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். கிறிஸ்து தான் மேசியா என்பதை அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அதாவது
இயேசுதான் கிறிஸ்து என்பதை அவர்கள் எல்லா இடங்களிலும் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி அவர்கள் பிரசங்கித்துவிட்டு கடைசியாக என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், மறுபடியுமாக அவர்கள் எங்கே இருந்து அனுப்பப்பட்டார்களோ அங்கே திரும்பி வருகிறதை நாம் வாசிக்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. திரும்பி அங்கேயே வந்து அவர்கள் நாங்கள் எங்கெங்கே சென்றோம், தேவன் எப்படியெல்லாம் கிரியை செய்தார் என்பதையெல்லாம் குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். மறுபடியும் கொஞ்ச நாள் அங்கேயே தங்கியிருக்கிறார்கள். பிற்பாடு அவர்கள் இன்னும் மற்ற இடங்களுக்கு செல்வதற்காக புறப்பட்டு போகிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம வாசிக்க முடிகிறது. அப்படியாக ஒரு 3 ஊழிய பிரயாணங்களை எப்படி நம்ம இது 3 ஊழிய பிரயாணங்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்தோமானால், எங்கிருந்து கிளம்புகிறார்கள்? அந்தியோகியா என்கிற பட்டணத்தில் இருக்கிறதான சபையிலிருந்து அனுப்பிவிடப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஊர்களுக்கு சென்று மறுபடியுமாக அந்த அந்தியோகியாவிலே இருக்கிறதான சபைக்கு வந்து சேர்கிறார்கள். இப்போ இந்த அந்தியோகியா சபையிலிருந்து புறப்பட்டு மறுபடியுமாக திரும்பி அந்தியோகியா சபைக்கு வருவது வரைக்கும் ஒரு ஊழிய பிரயாணம். மறுபடியுமாக அந்த இடத்திலிருந்து கிளம்பி அவர்கள் இன்னும் அநேக பட்டணங்களுக்கு சென்றுவிட்டு நாம் பார்க்கும் பொழுது அங்கேயே தான் திரும்பி வருகிறார்கள். அப்போ அவர்கள் எப்பொழுது தாங்கள் புறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வருகிறார்களோ அப்பொழுது ஒரு ஊழிய பிரயாணம் முடிவதாக நாம் கருத்திலே எடுத்துக்கொள்கிறோம். அதை வைத்துதான் நாம் ஒரு ஊழிய பிரயாணம், 2வது ஊழிய பிரயாணம், 3வது ஊழிய பிரயாணம் என்று சொல்லி பிரித்து படிக்கிறோம். மற்றபடி அவர் பவுல் ஏதோ நான் 1வது ஊழிய பிரயாணம் போகிறேன், 2வது ஊழிய பிரயாணம் போகிறேன்னு நமக்கு எங்கேயும் அப்படி சொல்லப்படலை. ஆனால் நாம இப்படி நமக்கு புரிந்து கொள்வதற்காக பிரித்து 1, 2, 3 என்று சொல்லி நாம் பிரித்து படிக்கிறோம், அதை வாசிக்கிறோம். அப்படியாக அவர்கள் முதலாவதாக அந்தியோகியா பட்டணத்திலிருந்து அவர்கள் பிரயாணம் மேற்கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. நம்ம அதை நம்முடைய வேதத்திலேயே பின்னாடி கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு பிற்பாடு ஒரு சில மேப் வரைபடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அதில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஒரு ஐடியா, நமக்கு ஒரு புரிதல் வருகிறதை நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த முதலாவது ஊழிய பிரயாணத்தின் பொழுது அவர் எந்தெந்த பட்டணங்களுக்கு போனார், அதாவது விசேஷமாக அவர்கள் சென்ற பட்டணங்கள் எல்லாம் சின்ன ஆசியா என்று சொல்லப்படுகிறதான இடத்திலே காணப்பட்ட பட்டணங்கள் தான் முதல் ஊழிய பிரயாணத்தின் பொழுது அவர்கள் சென்றது. 2வது ஊழிய பிரயாணத்தின் பொழுது நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஐரோப்பா என்று சொல்லப்படுகிறதான கண்டத்திற்கும் அவர்கள் சென்று வருகிறதை பார்க்க முடியும். 3வது ஊழிய பிரயாணத்திலும் அந்த ஐரோப்பா பகுதியிலேயும் அதே நேரத்திலே சில ஆசிய பகுதிகளிலேயும் அவர்கள் ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக நம்ம அந்த எல்லாமே நமக்கு அந்த ஒரே வரைபடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இது பழைய வேதாகமம் நம்ம பயன்படுத்துகிறதான தமிழ் வேதாகமத்தில் எல்லாமே ஒரே மேப்லேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்பொழுது வருகிறதான வேதாகமங்களிலே முதல் ஊழிய பிரயாணம், 2ஆம் ஊழிய அதாவது மிஷினரி பிரயாணம் பயணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கதை நம்ம பார்க்க முடியும். முதல், 2ஆம், 3ஆம், கடைசியாக ரோமபுரி பிரயாணம் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படியாக அவர்கள் எந்தெந்த இடங்களுக்கு போனார்கள், எவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து மறுபடியுமாக திரும்பி வருகிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதில் நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது ஊழிய பிரயாணத்தின் பொழுது அந்தியோகியா என்கிற பட்டணத்திலிருந்து புறப்படுகிறார்கள். அங்கிருந்து செலூக்கியா என்கிற பட்டணத்திலே போய் கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போகிறார்கள். இந்த சீப்புரு தீவு யாருடைய ஊர்? நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இந்த சீப்புரு தீவு யாருடைய ஊர்? யாரை குறித்து நாம் சீப்புரு தீவான் என்று சொல்லி வாசிக்கிறோம்? ஞாபகம் இருக்கா? ஓகே, பவுலோடு கூட முதல் ஊழிய பிரயாணத்தின் பொழுது கூட சென்றவர்கள் யார் யார்? பர்னபா. ஓகே, பர்னபா கரெக்ட். ஓகே, பவுலோடு கூட சென்றது பர்னபா. இன்னொருவர் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் சென்று விட்டு திரும்பி விடுகிறார். அவருடைய பெயர் மார்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும். ஓகே, இந்த சீப்புரு தீவான் யார் அப்படின்னா இந்த பர்னபா தான். இப்போ அவர்கள் சீப்புரு தீவுக்கு போகிறார்கள். அங்கிருந்து சாலமி என்று சொல்லுகிறதான பட்டணத்திற்கு போகிறார்கள். அங்கே போய் ஜெப ஆலயத்திலே
பிரசங்கிக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதற்கு பிற்பாடு பாப்போ என்று சொல்லுகிறதான பட்டணத்திற்கு செல்லுகிறார்கள். இதை நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அந்தியோகியாவிலிருந்து செலூக்கியா, செலூக்கியாவிலிருந்து சீப்ரு தீவு, சீப்ரு தீவிலிருந்து சாலமி, அங்கிருந்து பாப்போ என்று சொல்லப்படுகிற பட்டணம். அங்கேதான் அவர்கள் 2 நபர்களை சந்திக்கிறார்கள். ஒன்று பர்யேசு என்று சொல்லப்படுகிற ஒரு மாய வித்தைக்காரன், கள்ள தீர்க்கதரிசி, அவன் ஒரு யூதன். அவனை சந்திக்கிறார்கள். அதே நேரத்திலே அதிபதியாக காணப்பட்ட செர்கியு பவுல் என்பவரையும் சந்திக்கிறார்கள். அவர் ஒரு அதிபதியாக இருந்தவர், விவேகமுள்ள மனுஷன், தேவ வசனத்தை கேட்க ஆசையோடு இருந்தவர். ஆனால் அதை தடுத்தது யாருன்னா இந்த பர்யேசு என்று சொல்லப்படுகிற மனுஷன். அவனுக்கு இன்னொரு பேரும் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால் எலிமா அப்படின்னு சொல்லியும் அவனை அழைத்தார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அங்கே நடக்குது. இப்போது இந்த எலிமா, இந்த பர்யேசு என்பவன் பவுலினிடத்திலிருந்து சாபத்தை பெற்றுக்கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் அதிபதி உபதேசத்தை கேட்கிறார். அதிசயப்பட்டவராக, ஆச்சரியப்பட்டவராக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சொன்ன உபதேசத்தை விசுவாசிக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ பாப்போ என்கிற பட்டணத்திலிருந்து பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே என்று சொல்லப்படுகிற பட்டணத்திற்கு செல்லுகிறார்கள். அங்கே செல்லும் பொழுது இந்த யோவான் என்கிறவர் அதற்கு பிற்பாடு அவர்களோடு கூட சேர்ந்து செல்லாமல் எருசலேமுக்கு திரும்பி போய்விடுகிறார். அவருடைய வீட்டிற்கு அவர் திரும்புகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போது அந்த பெர்கே என்கிற இடத்திலிருந்து இவர் திரும்பி போய்விடுகிறார். அங்கிருந்து பவுலும் பர்னபாவும், இந்த 2 நபர்கள் மாத்திரம் ஊழியத்தை தொடருகிறார்கள். எங்கே போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்தியோகியா அப்படின்னு சொல்லுகிற ஒரு பட்டணத்திற்கு போகிறார்கள். இது அவர்கள் எங்கே இருந்து புறப்பட்டார்களோ அந்த பட்டணம் இல்லை. அந்த பட்டணம் சீரியாவிலுள்ள அந்தியோகியா என்று அழைக்கப்பட்டது. இந்த அந்தியோகியா பிசிதியாவிலுள்ள அந்தியோகியா, அது வேற பகுதியில் இருந்த அந்தியோகியா. இப்பொழுது அவர்கள் செல்லுகிறது வேறு பகுதியில் உள்ள அந்தியோகியா. எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பிசிதியா என்கிறதான இடத்தில் உள்ள, நாட்டில் உள்ள அந்தியோகியா என்று நம்ம வாசிக்க முடியும். இப்போ அங்கே சென்றவர்கள் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரசங்கிக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், ஜெப ஆலயத்துக்கு தலைவர்களாக இருக்கிறவர்களே என்ன செய்தார்கள், நீங்கள் ஏதாவது உபதேசிக்க வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்பொழுது அவர்கள் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். அதே நேரத்திலே பழைய ஏற்பாட்டு காரியங்களை கோடிட்டு காண்பித்து பிரசங்கிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒரு சிலர் அவரவர் வழியே போய்விடுகிறதையும் எதிராக செயல்படுகிறதையும் கூட நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் இப்போது அவர்கள் அந்தியோகியா என்கிற பட்டணத்திலே செய்த ஒரு விஷயத்தை வாசிக்கலாம். அந்தியோகியா, அதாவது பிசிதியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவிலே அவர்கள் செய்ததான ஒரு விஷயம். அங்கே தேவனை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். ஜெபாலயத்திலே அவர்களுக்கு பெர்மிஷனும் கொடுக்கப்படுது. ஆனால் அங்கே இன்னும் என்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 48 52 வசனங்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அப்போ இந்த பிசிதியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவிலே பிரசங்கித்த பொழுது, தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொடுத்த பொழுது ஒரு கூட்டம் எழும்பி அவர்களை துன்புறுத்தப்படவே எழும்பினார்கள்.
ஒரு கூட்டம் தேவனுடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். இப்போ உங்க இயேசு சொன்ன ஒரு விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் எதிராக நிற்கும் பொழுது அவர்களிடத்துல போய் போட்டியிட்டு நிற்கலை, அவர்களிடத்துல போய் நாங்கள் செய்வது நியாயம் என்று சொல்லலை, எதையும் சொல்லாமல் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயத்தை செய்துவிட்டு கடந்து வருகிறார்கள். என்ன அப்படின்னா, தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு வேறு பட்டணத்திற்கு போய்விட்டார்கள். அதே நேரத்தில் அந்த பட்டணத்திலேயே ஒரு கூட்டத்தார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த அந்தியோகியாவிலிருந்து அவர்கள் இக்கோனியாவிற்கு செல்லுகிறார்கள். அங்கேயும் ஒரு கூட்டத்தார் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஒரு கூட்டத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்திலே அங்கே இவர்களுடைய வார்த்தையை கேட்டு அந்த மக்கள் இவர்கள் பின்பற்றுகிறதை பார்த்தவுடன் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், அங்கே இருந்த சில யூதர்கள் புறஜாதியாரையே இப்போ எழுப்பி விடுகிறார்கள். அவர்களையே போய் தூண்டிவிட்டு அப்போஸ்தலராகிய பவுலுக்கும் பர்னபாவுக்கும் விரோதமாக செயல்பட வைத்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் அவர்கள் தைரியமாய் போதிச்சாங்க. வசனத்திற்கு சாட்சியாக ஆண்டவரும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் கைகள் மூலமாக செய்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கிருந்தும் அவர்கள் வேறு இடத்திற்கு செல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இங்கேயும் அவமானப்படுத்துகிறாங்க, கல்லறிய நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நடக்கும் பொழுது அவர்கள் இன்னும் மற்ற பட்டணங்களுக்கு செல்லுகிறார்கள். அப்படி சுற்றி ஓடும் பொழுது ஒரு பட்டணத்தில் வந்து ஒரு மனிதனை சுகமாக்குகிறார்கள். எந்த பட்டணம் அப்படின்னு சொன்னால் லீஸ்திரா அப்படின்னு சொல்லுகிற ஒரு பட்டணத்திற்கு வந்து அங்கே ஒரு பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷனுக்கு சுகம் கிடைக்கிறது. அப்படி சுகம் கிடைத்த உடனே அங்கே இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களை தெய்வமாக பார்க்கிறார்கள். அவர்களுக்கு மாலை போட வராங்க, பலி செலுத்த வராங்க, அவர்களுக்கு பேர் வைக்கிறாங்க, யூபித்தர் மெர்க்குரி அப்படின்னு சொல்லி தங்கள் தெய்வம் என்று சொல்லி கொண்டாட விடுகிறார்கள். அப்படி வரும்பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அவர்களை கல்லெறிகிறார்கள். அப்படி கல்லெறியும் பொழுது பவுல் செத்தே போயிட்டாருன்னு சொல்லி அவரை போய் பட்டணத்துக்கு வெளியே போடுறாங்க. இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஒவ்வொன்றையும் யோசித்து பார்க்கணும். அன்றைக்கு ஏதோ நடந்துச்சு, இது நடந்துச்சு, அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறதோடு மாத்திரம் நிறுத்தி விடாமல் தியானிக்க வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்கிறது? அற்புதம் அதிசயம் நடக்கும் பொழுது இன்றைக்கு என்ன நடக்கிறது? புறஜாதியார் இல்லை, தேவனை அறியாதவர்கள் இல்லை, தேவனை தெரிந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நாமே அவர்களுக்கு போய் மாலையிடுறோம், வணங்குறோம். அவர்களுக்கு அதீத மரியாதை செலுத்தப்படுகிறது. இதெல்லாம் சரியா? கனம் கொடுப்பது, மரியாதை கொடுப்பது தவறு இல்லை. ஆனால் தேவனுக்கே நிகராக வச்சு அவரை ஒரு பெரிய ஆளாக நினச்சி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் சரியும் இல்லை. இன்னொரு இடத்துல நான் பார்த்தது, இது நீங்களும் கூட பார்த்துருந்துருக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் அழைச்சிருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தது உண்டு, மற்ற இடங்களிலும் நடக்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கொஞ்சம் லேட்டாக வருவார். அவர் வரும் பொழுது அப்படியே எல்லாரும் சைலண்ட் ஆகிறது, அவரையே பார்த்து கொண்டு இருக்கிறது. அவர் எப்போ வருவார்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இங்கே ஆண்டவரை துதித்து பாடுறது. இங்கே பாடுறோம், வாயினால தான் பாடுறோம், நம்முடைய இருதயம் அவரோட இல்லை. நம்முடைய கண்ணும் நம்முடைய இருதயமும் அவர் எப்போ வருவார், எங்கே வருவார், நம்ம போய் கரெக்டாக அவரை ரிசீவ் பண்ணணும். இல்லைனா அவர் எதுவும் கோவிச்சுக்குவாரோ, அவருக்கு கனவீனமாக போயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை குறித்து இவ்வளோ விஷயம் யோசிக்கிறோம். நம்ம கனம் பண்ணணும், மரியாதை செலுத்தணும், அவர் வரப்போ நம்ம தான் போய் வரவே இருக்கணும்னா, நம்ம அங்கே போய் நின்றுக்கிட்டு பாட்டையும் பாடிக்கிட்டு ஆண்டவரை துதிக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு நம்முடைய இருதயம் இங்கே வச்சுக்கிட்டு நாவினால் மாத்திரம் அதை செய்கிறது சரியில்லை. நம்ம போய் நின்று அவரை வரவேற்கலாம். ஒன்று இல்லைன்னு சொன்னால் அவர்களை முன்பதாகவே வர சொல்லி வரவேற்று அமர வைத்து கொள்ளலாம். இன்னொன்று, ஆண்டவரே இறங்கி வருகிறது போல் நம்ம போய் அந்த கணத்தை கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவரை நீங்கள் இறங்கி வந்துட்டீங்க, எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவரே வருகிறது போல் அவர்களை பார்க்குறோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அளவிற்கு மரியாதை அவர்களுக்கு கொடுக்குறோன்னா
அது மிகப்பெரிய தவறு. இங்கே மக்கள் செஞ்சாங்கன்றதுக்காக அவங்க அப்படியே விட்டுட்டு போகலை. மக்கள் செய்ததை எதிர்த்தார்கள். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் அப்படி இருக்கிறோமா அப்படின்றத யோசிப்போம். ஒருவேளை நாம் அப்படி யாருக்காவது அதீத மரியாதை கனம் ரொம்ப கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதை செய்யாமல் இருப்பதும் கூட நல்லது. அவர்களிடத்திலிருந்து நல்ல பெயரை வாங்குவதல்ல, தேவனுக்கு முன்பாக சரியாக நடப்பது மேன்மையானது. ஓகே, இப்போ இந்த லீஸ்திராவிலிருந்து தெர்பை என்று சொல்ல பட்டணத்திற்கு போகிறார்கள். அங்கே போய் பிரசங்கிக்கிறார்கள். அநேகர் சீஷராக்கப்படுகிறார்கள். இப்போ தெர்பைக்கு போனோன்னே இந்த விஷயங்கள் நடந்த பிற்பாடு மறுபடியுமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், லீஸ்திராவிற்கு வருகிறார்கள், இக்கோனியாவிற்கு போகிறார்கள், பிசிதியாவில் உள்ள அந்தியோகியாவிற்கும் பம்பிலியாவில் உள்ள பெர்கேக்கும் அத்தலியா என்று சொல்லப்படுகிற பட்டணத்திற்கு சென்று அங்கிருந்து எங்கிருந்து புறப்பட்டார்களோ அங்கே சீரியாவில் உள்ள அந்தியோகியாவிற்கு வந்து தேவன் செய்ததை அறிவித்து அநேக நாள் அங்கே தங்கி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இப்போ ஏன் இவர்கள் திரும்பி தாங்கள் வந்த பட்டணங்கள் வழியாகவே தான் திரும்பி போகணுமானா இல்லை, வேறு வழியாகவும் அவர்கள் போகலாம். ஆனால் ஏன் அவர்கள் திரும்பி அதே வழியாக போனார்கள் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வாசிக்க முடியும். 14ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம வாசிக்கிறோம், ஏன் அவர்கள் திரும்பி அந்த வழியாக போனார்கள் அப்படின்னு சொன்னால், சீஷராக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் பேசுகிறார்கள், அவர்களிடத்திலே என்னென்ன காரியங்கள் என்று சொல்லியெல்லாம் விசாரிக்கிறார்கள் அவர்களை. அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையிலே கர்த்தரிலே உறுதியாக நிற்கும்படிக்கு அவர்களை திடப்படுத்துகிறார்கள். விசுவாசத்தில் உறுதியாக நிற்பதற்காக அவர்களை திடப்படுத்துகிறார்கள். நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனால் அது வழியாக நம்ம எங்கே போயிடுவோம்? பரலோகத்திற்கு போவோம், தேவனோடு போய் இருப்போம். நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள் அப்பொழுதுதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறார்கள். சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லி திடப்படுத்துகிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. இன்றைக்கு திடப்படுத்துகிறது என்று சொன்னால் நீ பெரிய ஆளாவாய், நீ இப்படியாவாய் அப்படியாவாய் என்று பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே திடப்படுத்துகிறது, ஊக்கப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது என்று சொன்னால் நாம் அதை வேதத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, மூப்பர்களை ஏற்படுத்தி உபவாசித்து ஜெபம் பண்ணி விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அவர்களோடு கூட இருந்து அப்படியே அவர்கள் மேலே அக்கறையாக இருக்கிறோன்னு சொல்லி எல்லாவற்றையும் பண்ணி அங்கேயே நின்று கொண்டிருக்கல, போகிறாங்க, மூப்பர்களை ஏற்படுத்துகிறாங்க, திடப்படுத்துகிறாங்க, எப்படி நடந்து கொள்ளணும்னு மறுபடியும் அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பிற்பாடு எப்பொழுதும் நாம் அவர்களோடு கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியை புரிந்து கொண்டவர்களாக கர்த்தருடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து தங்களுடைய வேலையை செய்யும்படி அவர்கள் திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு ஊழியன் என்று சொல்லுகிற ஒருவர் இப்படி தான் இருக்கிறாரா? தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிறவர் எப்படி இருக்கிறார்? சீஷனாக இருக்கிறவர் எப்படி இருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் சிந்திப்போம், தியானிப்போம். தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நம்மை அவர் பலப்படுத்தும்படி, தைரியப்படுத்தும்படி அவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக வாழ்வோம். தொடர்ந்து நம்ம இன்னும் 2 ஊழிய பிரயாணங்களை குறித்தும் கடைசியாக நடந்த அந்த ரோமபுர பிரயாணத்தை குறித்தும் பார்த்து அடுத்த வாரத்திலே நம்ம இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை முடிப்போம். இந்த நேரத்திலும் கூட நாம் ஜெபித்து இந்த நாள் வகுப்பை முடிக்கலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்தீர். நாங்கள் உம்முடைய வேத வசனங்களை வாசிக்கிறோம், படிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களுக்கு அதை விளக்கி காட்டும்படியாகவும் அதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறதான அளவிலே அவர் எங்களுக்கு
போதிக்கும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. முத்திரையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களுக்கு போதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு தேற்றரவாளனாகவும் சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவராகவும் கொடுக்கப்பட்ட உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஏனோ தானோ என்று வாசித்து ஏதோ தியானிக்கிறோம் என்று சொல்லி எங்களுடைய மூளைக்கு எட்டிய விதத்திலே நாங்கள் எதையோ தியானித்து விட்டு போகிறவர்களாய் அல்ல, உம்முடைய வார்த்தை இன்னதை தான் சொல்லுகிறது என்பதை புரிந்து கொண்டு உம்முடைய ஆவியானவருடைய துணையோடு நாங்கள் தியானிக்கிறவர்களாயிருக்க அதின்படி செய்ய எங்களை நீர் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆவியானவர் எங்களிடத்தில் வரும் பொழுது நாங்கள் பலனடைந்து உமக்காக சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னீரே. அப்படி நாங்கள் உம்முடைய ஆவியினுடைய பலத்தினாலே உமக்கு சாட்சிகளாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க நாங்கள் திடப்பட்டவர்களாய் காணப்பட அப்பா, உபத்திரவங்களின் வழியாய் உம்முடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க நீர் எங்களை பலப்படுத்துவீராக, கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.